ப்ரோ 29 பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வரேன். படம் ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது. ஒரு லவ்வில் ஒரு பையன் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. எக்ஸ்ட்ரீம் மீன்ஸ் நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அந்த லவ்வுக்குள்ளே இருக்கிற வேவ் லென்த்து, ஸோ அவங்க எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த லவ் எப்பவுமே ஆரம்பிக்கும் போது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கெரியர்னு வரும்போது அங்கெல்லாம் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்க பசங்க காமனாக அப்படி வர மாதிரி நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரொம்ப சூப்பராக வந்து ரைட்டிங்கில் ரத்னகுமார் அவர் சூப்பராக எழுதியிருக்காரு. சூப்பராக மியூசிக் செம்மையாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாகவும் வந்து விது ப்ரோவும் சரி, விஜின்ற கேரக்டர் சத்யா, ஸோ இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படத்தில் எல்லா கேரக்டருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே ஒரு சோசியல் மெசேஜ் இருக்கும், அதை லைட்டடாக அப்படியே தொட்டுட்டு அப்படியே போயிருக்காங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே 29 மூவியை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள், நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். தேங்க்யூ. படம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. படத்தில் வந்து நம்ம இது அதுன்னு எதுவுமே சொல்ல வேணாம், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருக்குது, சின்ன சின்ன ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால எதுவுமே இல்லைண்ணா. படம் தேட்டரில் வந்து பாருங்கள், ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். மெசேஜ் வந்து யங்ஸ்டருக்கு தானே, இந்த 29 ஏஜ் எல்லாம் இருப்பாங்களே, என்ன பண்ணுறது எது பண்ண தெரியாமல், அவங்களுக்காக சரி உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. மியூசிக்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட வந்து படம் இல்லை, எனக்கு 2மே பிடிச்சிருந்தது. டோட்டலாக படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் சூப்பரா இருந்தது. அங்க சொன்னதே தான், ட்ரீம் டசன்ட் ஹேவ் ஏஜ். ஸோ நம்ம 70 வயசுல 100 வயசுல பண்ணால் கூட அது ட்ரீம் தானேங்க. நம்ம செஞ்சுரியில் ட்ராஃபி வச்சுக்கோங்க, அதுதான். ஸோ டேரக்டர் நல்லா பண்ணார். மியூசிக் வந்து சொல்லவே தேவை, சூப்பராக இருந்தது. எல்லாரும் அதை சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா படம்? கனெக்ட் ஆகுதா உங்களுக்கு? புரியுதா படம்? நான் 10 வயசு தான் ஆகுறேன். கொஞ்சம் அடல்ட் மாதிரி இருப்பேன், ஹைட்டு தான் அப்படி. ஓகே, படத்துல என்ன விஷயம் பிடிச்சிருந்துச்சு? இந்த எண்டு கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஹீரோயின் அவங்க அப்பாவை பார்ப்பாங்கல்ல, ஒருத்தவங்க வேணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து வேற எதுலையாச்சும் பார்த்துட்டு அவங்களுக்காக ஒரு விஷயத்தை லைஃப் அச்சீவ்மெண்ட்டை விட்டது வந்து எனக்கு என்னவோ லைட்டாக தப்பான்னு தோணுச்சு. ஆனால் வேணான்னு சொன்னவங்களுக்காக ஏன் நம்ம இதெல்லாம் பண்ண வேணான்னு தோணுது. ஸோ அதான் 29 படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கூடிய ஒரு லவ் ஸ்டோரி. பேசிக்காக ஜஸ்ட்டு 2 பேர் ஹீரோ ஹீரோயினுக்கு இடையில இருக்கிற லவ், இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. இந்த டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு லவ் வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா, படம் வந்து ஒரு பேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே எனக்கு ஒரு லேகாக ஒரு ஃபீல் வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக வந்து போச்சு. மற்றபடி அவர் வந்து ரொம்ப ஒரு டீப்பான லவ்வை வந்து காமிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஹீரோ வந்து நியூ ஃபேஸ் தான், அவர் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹீரோயினுக்குமே வந்து ரொம்ப ஸ்கோப்பு, அவங்களும் ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருக்காங்க. மற்ற கேரக்டர்ஸ்கிட்டையும் வந்து டேரக்டர் நல்லாவே வந்து ஆக்டிங் வந்து வேலை வாங்கியிருக்காரு. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங் வரும், அதுவும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மற்ற சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, டிஐ, ஆர்ட், காஸ்டியூம்ஸ் எல்லாருமே வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. டைரக்டர் வந்து இந்த படத்தை ரொம்ப கவித்துவமாக சொல்லணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடம் தான் வந்து எனக்கு வந்து இன்னைக்கு இருக்க ஒரு ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு யூத்து அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வந்தால் ரொம்ப அடுத்தனுங்கிற மாதிரி போகணுங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும், ரொம்ப கவித்துவமாக சொன்னால் அவங்களால ரசிக்க முடியுமா, அதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இவர் மாஸ்டர் மகேந்திரன் இங்கே ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி வந்திருக்காரு. அவரோட கேரக்டர் தான் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து சுத்தமாக ஒட்டல. ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் மாத்திரம் வந்துட்டு டோட்டலாக வெளில போயிடுறாரு. அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப லேட்டாக செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு தொடர்ந்து வரக்கூடிய கேரக்டர் மாதிரி வர்றாரு. அந்த கேரக்டரோட எண்டிங் கூட பார்த்தீங்கன்னா சப்புன்னு முடிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவரோட கேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் கரெக்டாக செட்டான மாதிரி இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சு. மற்றபடி டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஆழமான ஒரு லவ் ஸ்டோரி சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. என்ன இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசியாக சொல்லி தான் நல்லா இருந்திருக்கும். படம் ரொம்ப ஸ்லோவாக சொன்னது வந்து ஒரு மைனஸ். 29 படம் வந்து சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு யூடியூப் படம் பார்க்காம ஒரு நிஜமான ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஒரு ஃபிலிம் கேமராவில் பார்த்த படம் மாதிரி. அண்ட் மியூசிக் 24 கிராஃப்ட்டும் சூப்பராக இருந்தது படத்தில். நீங்கள் எத்தனை டைம் வேணால் படம் பார்க்கலாம். படத்தில் மெசேஜ் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக
சென்னையிலேருந்து வெளியூர்லேருந்து சென்னைக்கு வர ஒருத்தரோட கதை இது. ஆசை கனவு இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் ஒரு நார்மலாக இங்கே சென்னைக்கு வேலைக்கு வரவங்க வந்து அவங்க ஆசைப்படுறத பண்ணால் எப்படி இருக்குன்றது தாங்க படம். சூப்பராக இருந்தது. ஹீரோ ஆக்டிங் சூப்பராக இருந்தது. என்ன சொல்கிறது, படத்தில் நடித்த எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க, பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. வேறு கேட்டகரி பார்க்கக்கூடாது, ஃபேமிலி பார்க்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். டேரக்டருடைய முந்தைய படம் வந்து மேதமான பண்ணியிருந்தாங்க. லவ்ஸ்லேருந்தே ஒரு ட்ரேட் மார்க்கான ஒரு படம். அதுக்கு அதை ரிப்பீட் பண்ணிருச்சு அந்த மாதிரியான. அது டிஃப்ரெண்ட் கான்செப்ட், இது டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓகே, ஆனால் ரெண்டுமே லவ் தான். ஓகேங்களா, லவ்ல நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கும், ஆனஸ்டாக சொல்லலாம். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான, ரொம்ப காமான, ஒரு மாதிரி க்யூட்டான லவ் ஸ்டோரி. ஒரு போர்ஷனுமே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாரும் போய் பாருங்க. AVI மூவி மேக்கர்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சி பத்தின கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.